ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உசிலந்தலைன்னு சொல்லுவாங்கங்க. இது அரப்பு தலைன்னு சொல்லுவாங்க. நெறைய கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கிடைக்கும். இப்போ வந்து நெறைய குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இலைய புடுங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த காலத்துலலாம் இத தான் புடுங்கி, உருகி வெயில்ல காய வச்சு, இது கூட ஆவாரம்பூ, கொஞ்சமா சீயக்காய் அதெல்லாம் கலந்து அப்படியே அரைச்சு தேய்ச்சு விடுவாங்களாம். அதான் அந்த காலத்துலலாம் பின்னங்கால்ல அடிக்கிற அளவுக்கு வந்து முடி இருந்தது. இப்ப அதெல்லாம் எல்லாம் மறந்துட்டு ஷாம்புன்னு அலையிறனால தான் முடி பூரா கொட்டி சீக்கிரமாவே நரைச்சு, சொட்டை விழுந்து எல்லா பிரச்சனையும் செம்பட்டை ஆயிடுது. நான் என்னோட பசங்க குழந்தைங்க இப்ப இருந்தே அவங்களுக்கு போடணும் அப்படின்றதுனால நாங்க உசிலந்தழை தேடி வந்தோங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கடியில ஒரு காட்டுக்குள்ள இருந்துச்சு இந்த மரங்க. அதனால இந்த தழை புடுங்கிட்டு இருக்கோம். இந்த தழைய வந்து இப்படியே புடுங்கி, அத ஃபுல்லா உருகி, கொஞ்ச நேரம் மட்டும் வெயில்ல காய வைக்காதீங்க. நிழல்லயே அப்படியே போட்டு விட்டீங்கன்னா, ஒரே நாள்ல காஞ்சிருங்க. இத காய வச்சு, அது கூட கொஞ்சமா ஆவாரம் பூவு, கருவேப்பில, மருதாணி இலை, சீயக்காய், வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க பொடியா. குழந்தைங்களுக்கு தலைக்கு குளிக்க வைக்கிற டயத்துலலாம் 1 ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா லைட்டா தண்ணி ஊத்தி கலக்கிக்கிட்டு, தலைய நல்லா அரக்கி நல்லா வேர்ப்பகுதி எல்லாம் போற மாரி தேய்ச்சு குளிக்க வைங்க. தொடர்ந்து ஒரு 2 மாசம் குளிக்க வைங்களேன். குழந்தைங்களுக்கு நல்ல முடி வளரும். அந்த பக்கெல்லாம் போயிடும். முடி இப்ப இருந்தே அடர்த்தியா இருக்கும், கருமையா இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லங்க, பெரியவங்களுக்குமே தேய்ச்சு வைங்கன்னா, முடி கொட்டுறது நின்றும். செம்பட்டை மறைய ஆரம்பிச்சுரும். சில பேருக்கு அரிப்பு, இந்த சுண்டு மாரி வெள்ள வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாமே போயிடுங்க. இதில அவ்வளோ ஆரோக்கியம் இருக்கும். உடம்புக்கும் குளிர்ச்சி. தயவு செஞ்சு இந்த உசிலந்தழை எங்க கிடைச்சாலுமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க. முடிய வந்து ஆரோக்கியமா வளங்க. தேங்க் யூ.